ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அமைச்சர் சேகர் பாபுவின் மகளுக்கு திருமணம் செய்து வைத்ததே ஆம்ஸ்ட்ராங் தான் என்றும் ஆம்ஸ்ட்ராங்கின் கொலையில் சேகர் பாபுக்கு தொடர்பு உள்ளது என்றும் சவுக்கு சங்கர் அவர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளார். சேகர் பாபு அவர்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையிலும் பகை உண்டு. அவரது மகள் திருமணம், அவங்க மகள் நிறைய இதுல நேர்காணல் கொடுத்திருக்காங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. திருமணத்தை நடத்தி வைத்தது ஆம்ஸ்ட்ராங். இது எந்த அளவுக்கு உண்மை, இதை குறித்து பேசுறதுக்காக திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோட பேசுவோம். தொடர் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பிஎஸ்பி கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவரோட கொலைக்கு அமைச்சர் சேகர் பாபுக்கும் தொடர்பு இருக்கு. ஏன்னா அதுக்கு ரெண்டு காரணங்கள் குறிப்பிடுறாங்க. தமிழ்நாடு முழுக்க எங்க கட்ட பஞ்சாயத்து நடந்தாலும் அதுல ஆம்ஸ்ட்ராங்கோட கை இருக்கும். ஆனா இன்னைக்கு அது சேகர் பாபும் கிட்டத்தட்ட சென்னையில ஒரு ரவுடி, தலைப்பே அதான் வச்சிருக்காங்க, சென்னையின் ரவுடி சேகர் பாபுன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது ஒரு வகையில் ஆம்ஸ்ட்ராங் கட்ட பஞ்சாயத்து ரீதியா ஒரு நெருக்கடியா இருக்கிறார் சேகர் பாபுக்குன்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரொம்ப நெருக்கமா சேகர் பாபுவோட மகளுக்கு திருமணம் பண்ணி வச்சதே ஆம்ஸ்ட்ராங் தான். அதாவது சேகர் பாபுவை எதிர்த்து அவருக்கு விருப்பமில்லாத ஒரு திருமணத்தை அவரோட மகளுக்கு பண்ணி வச்சதே ஆம்ஸ்ட்ராங் தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டியே சவுக்கு சங்கர் வைக்கிறாங்க. அதனால தான் ஆம்ஸ்ட்ராங்கோட கொலைக்கு சேகர் பாபுக்கு மோட்டிவ் இருக்குது, தொடர்பும் இருக்குது. அதுல சம்பந்தப்பட்ட ரவுடிகள் எல்லாம் சேகர் பாபுவோட சம்பந்தம் உள்ளவர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. இதுல உங்களுக்கு நீங்க இந்த சேகர் பாபு மகள் திருமணம் குறித்து உங்களுக்கு இந்த திருமணத்துல நீங்களும் உதவி செஞ்சிருக்கிறீங்க, இதை நீங்க ஊடகங்கள்லயே பேசியிருக்கிறீங்க. அவரு சவுக்கு சங்கர் சொல்ற குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மை? உண்மையே கிடையாதுங்க. இது என்னத்த சொல்றது நம்ம. அதாவது இந்த போக்கத்தவன் சொல்லுவாங்கல்ல, அவனை கூட ஒரு இங்க லிஸ்ட்ல ஏத்துக்கலாங்க. ஆனா இந்த சவுக்கு சங்கர் மாதிரியான கபோதிகளெல்லாம் எதுலையுமே சேர்த்துக்க முடியாதுங்க. அவெல்லாம் சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறானா அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்னா ஒரு விஷயமே அப்படி இல்லை, அப்படி ஒரு விஷயமே கிடையாது. ஆனா அப்படி இல்லாத விஷயத்தை எடுத்துக்கிட்டு இப்ப பத்தியா, இங்க பத்தியா, இங்க பத்தியா, இங்க பத்தியா, இங்க பத்தியா, இப்படி நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே ஒருத்தனால இந்த அளவுக்கு பொய்யாக ஆணித்தரமாக பேச முடியுமா அப்படின்னா ஒரு இந்த மாநிலத்தோட முக்கியமான ஒரு கேஸ் அது. அரசு ரொம்ப விமர்சனத்துக்குள் உள்ளாகிற ஒரு கேஸ் அது. அந்த கேஸ்ல ஒரு அமைச்சர் தொடர்பு பத்தி பேசுறாரு, அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. அது எப்படி ஒரு இவ்வளவு ஒரு விஷயத்துல எப்படி ஒரு பொய்யை சொல்லி ஒரு அமைச்சரை சேர்க்க முடியும் இந்த கேஸ்ல? தலைவா பொய். உண்மையாலுமே சொல்றேன், சேகர் பாபு அவர்கள் இந்த விஷயத்துல சவுக்கு சங்கர் மேல டிஃபமேஷனே போடலாம். ஏன்னா சேகர் பாபு தான் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செஞ்சாரு. அதற்கு காரணம் சேகர் பாபுவுடைய பொண்ணா இருக்கக்கூடிய ஜெய கல்யாணிக்கும் அந்த பையன் சதீஷுக்கும் ஆம்ஸ்ட்ராங் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு அப்படிங்கிற காரணத்துக்காக தான் சேகர் பாபுக்கு ஆம்ஸ்ட்ராங்கோட கொலையில சம்பந்தம் இருக்குன்னு சொல்றானே சவுக்கு சங்கர். இது எவ்வளவு பெரிய பொய் தெரியுமா? அவங்க கல்யாணத்துல நான் உதவி செய்யல, செஞ்சு வச்சதே நம்ம தான். இதை தற்பெருமைக்காக நம்ம சொல்லல, அது நமக்கு தேவையும் இல்லை. இன்னைக்கு ஒரு சனாதனியா இருந்த சத்யபிரபு, ஒரு சாதியவாதியா இருந்த சத்யபிரபு, ஒரு மதவாதியா இருந்த சத்யபிரபு இன்னைக்கு இந்த அளவுக்கு உடைஞ்சி நிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த கல்யாணம் தான். இதுதான் கர்நாடகா பிரச்சனை. இதை காட்டி கொடுத்தது அச்சிராஜாவும் அண்ணாமலையும். நான் பல இடங்கள்ல பேசியிருப்பேன். இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. நமக்கும் அந்த பையனுக்கும் ஒரு துளி கூட சம்பந்தம் கிடையாது. அந்த தம்பி யாரோ நாம யாரோ. அப்ப நாம இப்ப பாஜக ஆர்எஸ்எஸ்ல ரொம்ப தீவிரமா இருக்கும். அப்ப நமக்கு சங்கத்துல உள்ள இந்துத்துவால உள்ள முக்கியமான ஆட்கள் நான் ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கேன். எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ரெங்கா பால் பண்ண டீ கடைன்னு சொல்லுவாங்க, 4 ரோட்ல டீ குடிச்சிட்டு இருக்கேன். அந்த டீ குடிக்கும் பொழுது எனக்கு இது செல்போன்ல வாட்ஸ்அப்ல ஒரு இதை அனுப்புறாங்க, ஒரு வீடியோ. அந்த வீடியோல அந்த பையன் சதீஷ் ஒரு சின்ன வாக்குமூலம் மாதிரி கொடுத்துருப்பாப்புல. இந்த மாதிரி என்னுடைய உயிருக்கு ஆபத்து, அந்த பொண்ணையும் என்னையும் பிரிச்சுட்டாங்க, என்னைய இவரு சிஎம் ஸ்டாலின் சார் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு அவங்க கிட்ட இருந்து கால் வருது. இன்னொருத்தன், ஜி இந்த மாதிரி சேகர் பாபு ஓரா ஆடிக்கிட்டு இருந்தான், என் பொண்ணை ஒரு பையன் தூக்கிட்டு போயிட்டான், சிறுத்தை குட்டி தூக்கிட்டு போயிட்டான், இதை இப்போ நாம் பேசி பெருசாகணும், அந்த பையனுக்கு பெரிய பிரச்சனை போல, இதை நம்ம பேசி பெருசாகணும் அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, காதலுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லலை. சேகர் பாபு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு சொன்ன காரணத்தினால அவரை பிடிக்கலங்கிறதுனால அவரை ஒரு டிஃபேம் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம கிட்ட சொல்றாங்க. நம்மளும் அதன் சம்பந்தமா என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் நான் இது சம்பந்தமா ஒரு விஷயத்த பேசி போடுறேன். அந்த வீடியோ இப்போ பயங்கரமா பிச்சுக்கிட்டு வியூஸ் போகுது. அப்போதைக்கு வியூஸ், அந்த பையன் யாருன்னு தெரியாது. நான் என்னன்னா
அதாவது சேகர் பாபு வந்துங்க கலாய்ச்சி தான் நான் போடுறேன். அதுக்கு சதீஷ்ங்கிற பையனுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதுல என்னயா அனைத்து சாதியினரும் கோயில் அர்ச்சகராகலாம்னு சொல்ற, அனைத்து சாதியினரும் வீட்டுல வந்து மாப்பிள்ளை ஆகக்கூடாதா, அதாகக்கூடாதா, இதாகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் என்னங்க திராவிடங்கிறாங்க பெரியாரிசங்கிறீங்க இப்படிங்கிற வந்து ஸ்லாங்லாம் நான் பேசுறேன். அந்த விஷயம் இதாகுது. அப்ப இந்த பொண்ணும் பையனும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துங்க புனே போயிருக்காங்க. அதன் பிறகு வந்து காவல்துறையால அங்கிருந்து 2 பேரும் தமிழ்நாட்டுக்கு வந்து அழைத்து வரப்பட்டிருக்காங்க. இந்த பொண்ணு தனியா இருக்கு, இந்த பையன் தனியா இருக்கு. அந்த பையன் வந்து இல்லீகல் கஸ்டடியில வச்சிருக்காங்க, இந்த தம்பி இல்லீகல் கஸ்டடியில வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து மந்திரி தரப்பு சொல்ற காரணம் என்னன்னா, இவனை வேற யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா அந்த பழி என் மேலதான் வரும் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் கஸ்டடி, அதாவது போலீஸ் பாதுகாப்புல வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான காரணங்கள் எல்லாம் சொன்னாங்க. இது சம்பந்தமா அந்த தம்பியினுடைய குடும்பத்தார்கள் நம்ம கிட்ட வந்து ஃபேஸ்புக் மூலியமா நம்ம கிட்ட பேசினாங்க. நாம வந்து அந்த வந்து தம்பி சம்பந்தமான விஷயங்கள்லாம் முடிஞ்சு அந்த தம்பி வந்து ஹைகோர்ட்ல ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன்லாம் போட்டு அந்த தம்பி வந்து வெளியே வந்தாப்புல. இது ஒரு பக்கத்து போகுது. அதன் பிறகு அந்த பையன் பேர்ல வந்து ஏகப்பட்ட பொய் வழக்குகள்லாம் வந்து புனையப்படுது. ஒரு 420 கேஸ் ஆல்டர் பண்ணி வந்து ரேப் கேஸா மாற்றப்படுது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் போகுது. இதெல்லாம் செஞ்சது யாரு அப்படின்னா சேகர் பாபு கூட உள்ளவங்க தான் செஞ்சது. இது அவருக்கு தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாம செஞ்சாங்களா அப்படிங்கிறதுக்குள்ளே நான் போல. இதுக்கெல்லாம் தாண்டி இந்த காவல் அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக அவங்களும் தங்களுடைய பங்குக்கு, அண்ணே இந்த பையன் இங்கே தான் இருக்கான் பார்த்துட்டானே, அண்ணே இவன் இங்க பாருங்க ஒண்ணு கூட்டுட்டு இருக்கானே, ஆனா இந்த பையன் பாருங்க இங்க, ஆனா இந்த பையன் பாருங்க இங்கதான் நடந்து போய்கிட்டு இருக்கானே அப்படின்னு இந்த பையனை போட்டோ எடுத்து அவருக்கு அனுப்புறது. யாருன்னா இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆளு. அவரு தான் அதுல பயங்கரமான வேலை எல்லாம் பண்ணாரு. அவருக்கே 10-15 கோடிக்கு சொத்து இருக்காங்க. இது ஒரு பக்கத்து இருக்கு. அப்புறம் இந்த பக்கத்து பாத்தீங்கன்னா இந்த திமுக கட்சி சார்பா சசின்னு ஒருத்தன், அவன் வந்துங்க அவனுடைய மனைவி வந்துங்க தமிழ்ச்செல்வின்னு சொல்லி அவங்க வந்து திமுக கவுன்சிலரா இருக்காங்க. சேகர் பாபுவுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்ல முடியாது. சேகர் பாபுவோடைய வந்து ஏரியா பக்கத்து ஏரியா, ஏதாவது ஒண்ணுன்னா வீட்டுக்கு வந்து மளிகை ஜாமான் காய்கறி வாங்கி தர வேலைலாம் பார்ப்பாப்புல. அவரு ரொம்ப பொங்கி அண்ணன் முன்னே நீ பண்ணிட்டியாடா, உன்னை நான் என்ன பண்றேன் பாடுறா அப்படிங்கிற ஸ்லாங்ல அவரு ஒரு பக்கத்து. நீங்க கூட பாத்திருப்பீங்க அந்த பொண்ணு கூட வாசல்ல அவங்களே மிரட்டினாங்க வந்து. ஆமா, அந்த இது அப்ப கூட அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணி சத்தம் போட்டுச்சு, இந்த மாதிரிலாம் இதெல்லாம் அவன் பண்ண வேலைதான். இதுல வந்து சேகர் பாபுவினுடைய மனைவிக்கு சுத்தமா உடன்பாடு கிடையாது. சேகர் பாபுடைய பொண்ணு விவகாரத்துல வந்து ரவுடி செட்டியோ இல்ல வந்து பெரிய பெரிய கேங்ஸ்டரையோ இல்ல வந்து கட்ட பஞ்சாயத்து கும்பலையோ இல்ல வந்து கூலிப்பட கும்பலையோ எவனையும் இன்வால்வ் பண்ணல. வேற யாருமோ அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணவும் இல்ல, வேற யாரும் அந்த தம்பதிகளை கைட் பண்ணவும் இல்ல போல. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் நான் எப்படி பேசுறேன்னா, அந்த பொண்ணை அவங்க வீட்டுல போய் கூப்பிட்டுட்டு வந்து கர்நாடகா கொண்டுட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கும் அந்த தம்பிக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சதுல இருந்து கூட இருந்த வரைக்கும் பார்த்தது நான் தான். இத நான் பெருமைக்காக சொல்லல, அவங்களே சொல்லியிருக்காங்க. ஆமா, இது வந்து அவங்க நல்லா இருக்கணும். அந்த பொண்ணு ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல, அந்த பொண்ணு வந்து MBBS டாக்டர். இந்த தம்பியும் பாத்தீங்கன்னா பினான்ஸ்ல வந்து பெரிய அளவுல வந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2 பேருக்குமே வயசு வந்து 27-25 வயசு. அவங்களுக்கு எல்லா விதமான நாலேஜும் மெச்சூரிட்டியும் இருக்கு. 2 பேருமே 5-6 வருஷத்துக்கு மேல வந்து பரஸ்பரம் 2 பேரும் புரிஞ்சு காதலிக்கிறாங்க. பல பிரச்சனைகளை கொடுத்தும் பல தொல்லைகளை கொடுத்தும் பல தொந்தரவுகளை கொடுத்தும் 2 பேரும் வந்து இணை பிரியாம எங்களை யாரும் சங்கடப்படுத்தாதீங்க, எங்க வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோங்கிற ஸ்டாண்ட்ல நின்னாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த தம்பிக்கு வந்து லீகலா பல பிரச்சனைகள் வந்துச்சு, பல பொய் கேஸ்கள்லாம் வந்து புனையப்பட்டுச்சு. அதெல்லாம் ஒவ்வொன்றா உடைச்சி வரதுக்குள்ளார மூச்சு முட்டி செத்துறலாம். அவ்வளவு பிரச்சனைகளை அந்த பொண்ணும் அந்த பையனும் வந்து சந்திச்சுட்டு வந்தாங்க. அப்பவே சொல்லப்பட்டுச்சு அந்த பையன் வந்து கஞ்சா அடிக்கிறவன், அந்த பையன் வந்து கஞ்சா வியாபாரின்னு. அந்த ஏரியாவில் ஒருத்தன் கூட அந்த மாதிரி சொல்ல மாட்டான், அந்த தம்பியை பத்தி தெரிஞ்சவங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்பட்டுச்சு, அந்த தம்பி வந்து கார் டிரைவரா இருக்கிறது ஒன்றும் தப்பான தொழில்னு சொல்ல வரல. அதாவது சேகர் பாபு வீட்டில் டிரைவரா இருந்து அந்த பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் வந்துச்சு. அந்த பையன்கிட்டயே வந்து 7-8 கார் இருக்கு. ஸோ அதுவும் பொய். அடுத்தது அந்த வந்து தம்பியை நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க இவரும் திமுக அவரும் திமுக, அது ஒரு பக்கத்து போகுது. இப்ப இந்த பிரச்சனையை வந்து வரும்பொழுது எந்த கட்சிக்காரனும் சப்போர்ட் பண்ண தயாரா இல்ல. கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இல்ல. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள்கிட்ட இது ஒரு பிரச்சனையா போய் பேசனாச்சு போட்டுதா போல. ஆம்ஸ்ட்ராங்குக்கும் இதுக்கும் இந்த ஒரு பேனா அளவு கூட சம்பந்தம் இல்லை. இந்த ஒரு பேனா அளவு கூட, இந்த அளவு கூட ஆம்ஸ்ட்ராங்குக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா அந்த பிரச்சனையில 3 வருஷமா கூட இருந்து பார்த்தது எல்லாமே நான் தான். இடையில அண்ணாமலை அச்சிராஜா போன்றவங்களாம் வந்தார்கள் போனார்கள், காட்டி கொடுத்தார்கள், காட்டி கொடுக்கப்பட்டோம், விரட்டி எடுக்கப்பட்டோம், உயிருக்கு பயந்து ஓடினோம். அதனையெல்லாம் மீண்டும் வந்திருக்கோம். இப்ப அந்த பையன் பேர்ல போட்ட பொய் வழக்குகள்லாம் உடைச்சாச்சு. சட்டத்தின்படி சட்டத்தின் முன்னாடி நீதிமன்றங்கள்ல முறையாக வாதாடப்பட்டு சாட்சியங்கள் இல்லாத காரணத்தினால பெரும்பாலான பொய் வழக்குகள்லாம் உடைச்சாச்சு. இப்ப அந்த பையனும் அந்த பொண்ணும் சேகர் பாபு எங்க குடியிருக்காரோ அதுக்கு பக்கத்துலதான் இவங்க 2 பேரும் குடியிருக்காங்க.
கூடியிருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு வந்து ஹாஸ்பிட்டலில் டாக்டராக வேலை பார்க்குறாங்க. இந்த தம்பி வந்து பெரிய அளவில் வந்து ஃபினான்ஸு ஒர்க்கெலாம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த தொந்தரவும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான வாழ்க்கையை, தங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை, அவங்களுக்கு அழகான ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அந்த குழந்தையோடு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவனுடைய அரசியல் அறிவுக்கு இப்ப இந்த வந்து தம்பியோட வாழ்க்கையை வந்து அவன் என்ன பண்ற பகடகையா யூஸ் இல்ல. இப்போ நீங்க சொன்னீங்க முன்னாடியே ஆரம்பிக்கும் போது, இந்த வீடியோ பேச ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க சேகர் பாபு அவர்கள் வந்து டிஃபமேஷன் கேஸே போடலாம் சௌகூர் சங்கர் மேல. ஆனா அவரை விட இப்போ இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி இவங்க 2 பேரும் வந்து இப்போ ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கூட பிரச்சனை இல்லாத வாழ்க்கையில் போகும்போது மறுபடியும் வேற ஒரு இன்டென்ஷனுக்காக இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பொது வெளியில் எடுத்துட்டு வந்து இது ஒரு ஆதாரன்ற மாரி பேசி ஒரு முக்கியமான கேஸ்ல அதை கோத்து விடுறது அப்படின்றது இவங்க பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்களா அதில்? ஆமா பிரதர், நான் இப்பதான் இந்த இவனுடைய ஃபோன் நம்பர் வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த தம்பி கிட்ட பேசுங்க தம்பின்னு சொல்லியிருக்கேன். சவுக்கு சங்கரோட நம்பர் வந்து சவுக்கு சங்கர் நம்பர் வாங்கி கொடுத்துருக்கேன். சதீஷ் கிட்ட கொடுத்துருக்கேன். தம்பி தயவு செஞ்சு பேசுங்கன்னு இருக்கேன். இது இந்த சேனல் மட்டும் இல்லைங்க. முதல்ல பாஜக வந்து நான் இந்த விஷயத்தை ஆரம்பிக்கணும். பாஜக சின்னப்பா கணேசன் ஒருத்தர் வந்து இங்க பேசுவார், நீங்க பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் வந்துங்க வயசானவர் ஒருத்தர், அவரு இப்படிதான் ஒரு சேனல்ல போய் பேசுறப்ப சேம் நரேஷனை செட் பண்றாரு. இன்னைக்கு செட் பண்ணல, ஆம்ஸ்டாங் செத்தப்பே அந்த விஷயத்தை செட் பண்றாரு. அப்ப வந்து சவுக்கு சங்கர் வந்து வெளியே இருந்திருந்தா அன்னைக்கும் இவன் அந்த விஷயத்த பேசியிருப்பான். நாம உடனடியா நாமளும் பேசுறோம், அந்த தம்பி சதீஷும் பேசுறாங்க. அவர் சொல்றாரு, சாரிங்க மன்னிச்சிருங்க, இந்த விஷயத்துல நான் தெரியாம பேசிட்டேன், நான் இப்படி நினைச்சு பேசிட்டேன், ஆனா நான் ஒரு முறை கேட்டிருக்கணும். யார்கிட்ட கேட்டிருக்கணும்னு சொல்றாருன்னா, நார்தர் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. அந்த வந்து இங்க சேனலை யார் வச்சிருக்காருன்னா விஜய்னு ஒருத்தர் வச்சிருக்காரு. அந்த பையன் வந்துங்க நான் பாஜக இருக்கும் பொழுது எனக்கு நல்ல பழக்கம். ஸோ இந்த சேகர்பாபு விஷயமா நான் வந்து வரப்போறது எல்லாமே அந்த பையனுக்கு நல்லாவே தெரியும். அந்த பையனு சின்னப்பா கணேசன் நல்ல பழக்கம். அப்போ சொல்றாரு, நான் வந்து விஜய்கிட்ட ஒரு முறை ஃபோன் பண்ணி கேட்டிருக்கணும், ஏன்னா இந்த விஷயத்தை அவர் எங்க ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லியிருக்காரு. இதுல முழுக்க சத்தியபிரபு இருந்தது தெரியும், நான் கேட்காம பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க, நான் அந்த பாயிண்ட்ஸை மட்டும் அந்த சேனல்ல இருந்து நான் கட் பண்ண சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி செஞ்சாரு. அதுக்கு உண்டான ரெக்கார்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்தது இப்ப பார்த்திருப்பீங்க, ஐ தமிழ்னு ஒரு சேனல். அந்த சேனல்ல முகில்னு ஒருத்தர் வந்து இதே மாதிரி சேம் கண்டென்ட் பேசுறாரு, சேம் நரேஷனை செட் பண்றாரு. அப்ப நாமளும் அந்த சேனல்ல இருக்கக்கூடிய கிலூர் முகமதுன்னு ஒருத்தர், அவர்கிட்ட நாமளும் பேசுறோம், அந்த தம்பி சதீஷும் பேசுறாங்க. அப்ப அவரும் சொல்றாங்க, சாரிங்க நாங்க வந்து இங்க தெரியாம போட்டோம், எங்களுக்கு அப்படி தப்பான இன்டென்ஷன் கிடையாது, சத்யபிரபு போட்டு ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும், நாங்க கேட்கல. ஏன் சத்யபிரபு கேட்கணும்னா, இவர் ஸ்டார்டிங்ல இருந்து இருந்ததுனால நமக்கு அவர் வந்து நல்ல பழக்கம், கேட்டிருக்கணும், நாங்க கேட்காம விட்டுட்டோம், நாங்க அந்த பாயிண்ட்ஸை மட்டும் கட் பண்ணிடுறோங்க, இதுல பேசின முகில்ட்டையும் நாங்க போன் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதே நரேஷனை தான் இவன் வந்து பேசி வச்சிருக்கான். அந்த தம்பியும் அந்த பொண்ணும் இங்க இருந்து வந்துங்க கர்நாடகாவுக்கு வந்து கூப்பிட்டுட்டு போய் அங்க லீகலா எல்லா விஷயமும் செஞ்சு, இங்கே அவர் மேல சதீஷ் மேல போட்ட வழக்குக்கெல்லாம் அட்வொகேட் உதவி செஞ்சது நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். ஆமா அது இங்க அங்க வந்து ஃபுல்லா முடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு அந்த பையனுடைய கேஸ் எல்லாம் லீகலா ஃபேஸ் பண்றதுக்காக இங்க அவங்களுக்காக வந்துங்க திரு ஜான்சன் அவர்களை வந்து நாம தான் அவங்களுக்கு வந்து இது இன்ட்ரோ பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவங்க அவரை ஃபாலோ பண்றாங்க. அவர் தான் கூட இருந்து எல்லா வழக்குகளையும் முடிச்சு கொடுக்குறாரு, உடைச்சு கொடுக்குறாரு. இப்ப அந்த பையன் வந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை நோக்கி அந்த பையன் அந்த பொண்ணு அவங்களுக்கு ஒரு குட்டி பொண்ணு தன்மைன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் விஷயம். அப்ப இதுல எங்கேயுமே ஆம்ஸ்டாங்குக்கும் இவருக்கும் ஏதாவது ஒரு சின்ன புள்ளி அளவாவது சம்பந்தம் இருக்கா? அப்ப ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் இதுக்கும் வந்து சம்பந்தம் இல்லை, ஒரு புள்ளி அளவு கூட. ஏன்னா இதுக்கு வந்து நேரடி சாட்சி நான் தான், நான், எங்க அம்மா, என் குடும்பம், என் கூட உள்ளவங்க, என் ஊர் மக்கள். ஏன்னா அந்த பிரச்சனையில வந்து சென்னை போலீஸ் ஃபுல்லா எங்க ஊர்ல தான் இருந்துச்சு, பெரம்பலூர்ல தான் இருந்துச்சு. பெரம்பலூரை வந்து போலீஸ் 2 நாளா சல்லடை போட்டு அலசுறாங்க. என் கூட உள்ள பசங்களை கொண்டுட்டு போயிட்டு டிஎஸ்பி ஆபீஸ்ல வந்து ரெகுலரா உட்கார வச்சுக்கிட்டாங்க. உங்கால் பண்ண வேலை தான், உங்கால் மாட்டினாதான் நான் உங்களை எல்லாம் வந்து வெளியே விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துக்கு புறம்பான பல விதமான டார்ச்சர்களை போலீஸ் கொடுத்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து வீட்டை விட்டு வந்ததுமே நாங்க வந்து ஒரு இது எடுத்துட்டோம், வீடியோ எடுத்துட்டோம், இந்த மாதிரி நாங்களா தான் விருப்பப்பட்டு வந்தோம் அப்படின்னு அந்த பொண்ணு பேசியுமே காவல்துறை வந்து மந்திரி பொண்ணு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை காவல்துறை கடும் நெருக்கடியை கொடுத்தாங்க. எங்க என் ஊர்ல வந்து எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வெளியே வரேன். இந்த பிரச்சனை 3 மாச பிரச்சனை முடிச்சுட்டு வரேன். அதுக்கு முன்னாடி என் பேர்ல புட்டப்பா ஒரு கேஸை போடுறாங்க. அதுக்கும் நான் வந்து முன்ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வரேன். வெளியே வந்துட்டு ஒரு சின்ன போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடக்கிற, பிச்சு எடுக்கிற ஆர்ப்பாட்டம் ஒன்று நடக்கிறேன். அந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த சேகர்பாபு விஷயத்துல என் பேர்ல வெஞ்சன்ஸா இருந்த எங்க ஊர் எஸ்பி மணின்னு சொல்லிட்டு இப்ப அங்க இல்ல, அவரு அந்த வெஞ்சன்ஸை என் மேல காட்டணுங்கிறதுக்காக நான் அரசு அதிகாரிகளை வேலை செய்ய விடாம தடுத்தேன் அப்படிங்கிற மாதிரியான பொய் வழக்கை போட்டு என்னை எதுக்கு உள்ள வச்சாரு. இது என்னன்னா அந்த பிரச்சனையினுடைய தொடர்ச்சி தான் அது. அதற்கும் நான் வந்து நீதிமன்றத்தில் பெயில வாங்குறேன், வெளியே வரேன்னு வச்சுக்கோங்க. இப்படி இந்த விஷயத்துல எங்கேயுமே ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, தொடர்பே கிடையாது, ஒரு துள்ளி அளவு கூட கிடையாது. சேகர்பாபுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நீ எதை வச்சுடா நீ பேசுற? ஏண்டா வாய் இருந்தா நீ என்ன வேணாலும் பேசுவியாடா? ஐயா உன்னே ஒண்ணு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, இதை அப்படியே போடுங்க.
அவனுடைய வீட்டுல அந்த இதை கொட்டினாங்கல்ல, மலத்தை கொட்டினாங்கல்ல, அப்ப கூட கொஞ்சம் பேர் கத்துனாங்க, இது தப்பு இல்லையா, அப்படி இல்லையா, ஐயோ அப்படின்ட்டு. சத்தியமா சொல்றேங்க, சவுக்கு சங்கர் மாதிரியான பொறுக்கி வீட்டுல மலத்தை கொட்டி மலத்துக்கு உண்டான மதிப்பையே கெடுத்துட்டாங்கன்னு சொல்றேன் நான். மானங்கட்டப்ப சோர்தலா திங்கிற நீ. பாவங்க, அந்த பையன் அந்த பொண்ணு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. உன்னை மாதிரி வாடகை கூட்டு சம்பாதிக்கல, இந்த காதுல விட்டு இந்த காதுல எடுத்து காசு வாங்கி திங்கிறல்ல. இப்போ உனக்கு வந்து எடப்பாடி காசு கொடுக்குறாங்கிறதுக்காக நீ திமுக என்ன வேணாலும் பேசு, நீ சேகர்பாபு என்ன வேணாலும் பேசு, இல்லாத விஷயத்த வந்து பேசக்கூடாதுல்ல பிரதர். இதனால அந்த பையன் வாழ்க்கை பாதிக்கப்படுமா பாதிக்கப்படாதா? ஒருவேளை இப்ப அந்த பையன் வந்து ஆரம்பத்துல இவன் கிட்ட போயிருந்தா இவன் என்ன பண்ணிருப்பான் நீங்க நினைக்கிறீங்க? இவ்வளவு யோக்கிய மாரி பேசுறான்ல, இவன் என்ன பண்ணிருப்பான்? அந்த பொண்ணை பிடிச்சி அவங்க அப்பாட்ட கொடுத்து காசு வாங்கியிருப்பானா மாட்டானாங்க? கண்டிப்பா வாங்கியிருப்பான்னு சொல்ல வரேன். சவுக்கு சங்கர் கிட்ட ஆரம்பத்துல இந்த பொண்ணோ பையனோ அந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி போயிருந்தா, ஐயோ உங்க அப்பாட்ட நான் பேசி நம்ம பண்ணிடலாம், அப்படி இப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த அவங்க அப்பாட்ட போட்டு கொடுத்து காசு வாங்கி பொறுக்கி தின்னு இருப்பான். எச்ச பொறுக்கி நாய். இது இப்போ உனக்கு தேவையாங்க? இதுல எங்கேயாவது, இதுல எந்த இடத்துலயாவது ஆம்ஸ்ட்ராங்குக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்கா? சேகர்பாபு மேல நீங்க 1000 விமர்சனத்தை வைங்க, அரசியல் ரீதியா நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, அது நமக்கு தேவையில்லை. பர்டிகுலரா அந்த பொண்ணு விஷயத்தையும் அந்த பையன் விஷயத்தையும் இழுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்ப இதுல நாம இப்ப இந்த விஷயத்துல நாம வந்து ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் நம்ம இருந்ததுனால நமக்கு இது பொய்யும் தெரியுது. அப்ப எத்தனை விஷயத்த இந்த மாதிரி பொய்யா பேசியிருப்பான்? அப்ப எத்தனை பேர்த்தோட வாழ்க்கையை அழிச்சிருப்பான் அவன்? இங்க சக்தி ஸ்கூல் பள்ளி மாணவி விஷயம், அவங்க அம்மாவை பத்தி பேசினது, அதான் அந்த இது சக்தி ஸ்கூல்ல ஊரே ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கு. இந்த பொறுக்கி பையன் காசு வாங்கிங்கிறதுக்கு எந்த பக்கம் நின்னா? அடுத்ததுங்க அந்த ஒரு பையன், அப்பாவி பையன், பேசுறதுக்கு கூட வழி இல்லாத ஒரு வந்துங்க குடும்ப சூழ்நிலை, அந்த பையனை நாடே திட்டுது. அப்ப என்ன உண்மைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தெரிய வருது. அப்ப அவன் யார் பக்கம் நின்று பேசிக்கிட்டு இருந்தான்? ஸ்டெர்லைட்ல நடந்த பிரச்சனை இவன் வந்து யார் பக்கம் நின்று பேசி? இன்னமும் இவனுக்கு ஒரு கூட்டம் வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்றதை பார்த்தா இவங்கெல்லாம் காரி துப்பணும்னு தோணுதுங்க எனக்கு. நான் சொல்றது இந்த ஒரு விஷயம் தான். ஏங்க, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு ஒன்னும் சாதாரண கொலை வழக்குலாம் கிடையாது. நீங்க சொல்றது மாதிரி பல்வேறு சர்ச்சைகளை வந்து உண்டு பண்ணிய, அதாவது பல தரப்பிடமும் பேசு பொருளை வந்து உண்டாக்கிய ஒரு முக்கியமான கொலை வழக்கு அந்த கொலை வழக்கு. அந்த கொலை வழக்குல நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததா சொல்றியே, இவனை முதல்ல வந்துங்க கைது பண்ணணும்னு நான் சொல்றேன் நேரடி சாட்சியம் கொடுக்குறேன். உண்மையாலுமே இவருக்கு அவ்வளவு வந்து வெஞ்சன்ஸ் இருந்திருந்தா நீங்க அந்த பொண்ணு அந்த பையனை எப்படிங்க பக்கத்து ஏரியாவிலேயே அழகான வாழ்க்கையை வாழ முடியும்? அப்ப நீ மட்டும் பேட்டி கொடுக்குற, எங்க வீட்டுல வயசான அம்மா இருக்காங்க, இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிற. அப்படிதான்டா ஸ்ரீமதி பாப்பா வீட்லயும் அம்மா இருந்தாங்க. அப்படிதான் நீ யாரெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசுனியோ அவங்க எல்லா வீட்லயும் அப்பா அம்மா இருந்தாங்க, குடும்பம் இருந்துச்சு. இங்க நான் சொல்ற சதீஷ் ஜெயகல்யாணி வீட்லயும் இப்படிப்பட்ட குடும்பம் இருக்கு, இவர்களுக்கும் அப்பா அம்மா இருக்காங்க. இப்பதான் அந்த தம்பியோடைய வந்து அம்மா இறந்து போனாங்க. அவன் அந்த துன்பத்துல இருந்தே அவன் இன்னும் வந்து மீண்டு வரல. அப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் குடும்பம் இருக்கு. உன் குடும்பம்னா மட்டும் அந்த ஒரு இது வந்து சொல்லுவாங்கல்ல, உனக்கு வந்தா மட்டும் ரத்தம், எங்களுக்கு வந்தா என்னடா தக்காளி சட்னி ஆமாங்களா? அப்ப உனக்கு நான் மட்டும் குடும்பம் அம்மா, அப்ப எங்களுக்குலாம் நாங்களாம் யாரா ரோட்ல கிடக்குறோமா? கேட்ப மாட்டோமா? அப்ப இந்த விஷயத்துல இவ்வளவு ஆணித்தரமான ஒரு வந்து பொய் மட்டும் இல்லைங்க, அது ஒரு மோசமான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீ சொல்ற பொய்யான ஒரு விஷயத்தின் மூலியமா உருவாக்குற. நீ இந்த விஷயத்துல நீ வந்து மன்னிப்பு கேட்கணும், வீடியோவை நீக்கணும். தூக்கல அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். திரும்பவும் ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருந்துக்கடா. அப்புறம் திரும்ப வந்து நான் அந்த திமுக அரசை விமர்சனம் பண்ணதுனாலதான் என்னை அவங்க தூக்கி உள்ள வச்சிட்டாங்க, செருப்பு பிஞ்சிடும் பாத்துக்கு. ஒரு இல்லாத பிரச்சனைய ஒரு குடும்பத்தை கேவலப்படுத்தினா கண்டிப்பா உன் பேர்ல வழக்கு போடதான் செய்வாங்க, உன்னை தூக்கி உள்ள வைக்கதான் செய்வாங்க. சாட்சி நான் சொல்றேன். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. ஆமா, தேங்க்யூ பிரதர்.